வெல்கம் டு ஆல். அனைவருக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 சமன்பாட்டியல். ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் பயிற்சி 3.3 வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க ஆறுமுகம் மேக்ஸ் அதில் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் போய் 11th ஸ்டாண்டர்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம், 12th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை அங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கவனிக்கணும், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பயிற்சி 3.4 எக்ஸசைஸ் நம்பர் 3.4 தான் பார்க்க போகிறோம். சம் நம்பர் 1 சப்டிவிஷன் 1 தீர்க்க சால்வ். x-5 இன்ட்டு x minus 7 into x plus 6 into x plus 4 is equal to 504. அப்போ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சால்வ்னாவே என்ன அர்த்தம்னா எக்ஸினுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சால்வ். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஒரு வேளை இல்லாமல் இந்த ஈக்குவல் டு 0ன்னு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நேரடியாக வேல்யூ போட்டு போயிடலாம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இங்கே நம்பர் வந்திருக்கு, மறந்துடாதீங்க. அப்போ 504ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் வந்துட்டாவே இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்னா, முதல்ல கான்ஸ்டண்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு இரண்டு ஃபேக்டராக பெருக்கணும். மொத்தம் எத்தனை ஃபேக்டர் இருக்குது? 1 2 3 4. அப்போ 4 ஃபேக்டர் இருந்தால் 4 ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 4 ஆன்சர்னாவே 4 படி சமன்பாடு, அதாவது 4th டிகிரி ஈக்குவேஷனாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 4th டிகிரி ஈக்குவேஷனை நம்ம நேரடியாக கண்டுபிடிச்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதுக்கு சப்ஸ்டியூட் மெத்தட், அதாவது பிரதியிடல் முறை என்ற மெதையில் தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ இதை என்ன செய்யணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 4 ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ஏதேனும் 2 ஃபேக்டரை எடுத்து மல்டிபிள் பண்ணி ஒரு இருபடி சமன்பாடாக மாற்றணும், ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மில் மாற்றணும். அப்போ ஏதேனும்னா 1 2 மல்டிபிள் பண்ணலாம், இந்த 3 4 மல்டிபிள் பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணால் சமமாக வரணும். அதுதான் என்னுடைய சீக்ரெட்டே. அதுதான் இந்த சம்மினுடைய சீக்ரெட். என்னன்னா கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இப்போ -5 இருக்குது, அப்போ -7 இருக்குது, 2 ஆட் பண்ணால் -12. இங்கே +6 இருக்குது, இங்கே +4 இருக்குது, அப்போ ஆட் பண்ணால் +10. அப்போ கண்டிப்பாக இதை மல்டிபிள் பண்ண முடியாது. அப்போ ஆட் பண்ணால் சமமாக வரணும்னு சொன்னோம் அவருக்கு. இங்கே பாருங்கள் 6 இருக்குது, இங்கே -5 இருக்குது, அப்போ கூட்டினா எத்தனை வருது? 1 வருது. இங்கே எத்தனைப்பா இருக்குது? -7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போ கூட்டினா எத்தனை வருது? -3 இருக்குது. அப்போ இது மாற்றி மாற்றி என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த நம்பர் கரெக்டாக வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்ம ஈஸியாக மல்டிபிள் பண்ண முடியும். அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா தம்பி, இது -5, இங்கே 4 இருக்குது. அப்போ -5ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, அப்போ -1 வருது. ஓகே. அப்போ இதை ஆட் பண்ணுங்க, இதை ஆட் பண்ணால் -1 வருதா? ஓகே. அப்போ இந்த அம்புக்குறி போட்டுக்கலாம், இதை மட்டும்தான் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ நீ எப்படி வேணால் மல்டிபிள் பண்ணிக்கலாம், ஆனால் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக சமமாக வரணும், இல்லைனா உன்னால் கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணவே முடியாது. அப்படி மல்டிபிள் பண்ணாலும் வேஸ்ட் ஆயிடும். இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறப்ப நல்லா கவனிங்கப்பா, சொல்யூஷன். அப்போ சால்வ் பண்ணுறப்ப நல்லா கவனிக்கணும், இதையும் தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ பக்கத்தில் எழுதி வைங்க. அப்போ x-5 இன்ட்டு x + 4, அடுத்தது x-7 இன்ட்டு x plus 6 is equal to 504. இந்த கான்ஸ்டன்ட் நம்ம கடைசியில் அப்ளை பண்ணிக்கலாம், இங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், -5 + 4 ஆன்சர் 1 வரும், -7 + 6 ஆன்சர் எவ்வளவு கூட்டினா -1 வருது. அப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போ இதைத்தான் என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப நம்ம பழைய மெத்தேடு தான். முதல்ல எக்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் x², இந்த x எடுத்துகிட்டு மறுபடியும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா? +4x. இந்த -5 எடுத்துகிட்டு எக்ஸால் மல்டிபிள் பண்ணால் -5x. இந்த -5 எடுத்துகிட்டு மறுபடியும் மல்டிபிள் பண்ணால் -20. ஓகேப்பா, இது ஓவர். அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணுப்பா,
அப்போ எக்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஆறால் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா 6x, இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா -7x, இதை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் 6 42 சீக்வல் டு 504 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இதை முதல்ல 2 ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணும், அடுத்த 2 ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணும், அதுக்கடுத்து ஒர்க் இருக்குது, நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் ஓகேப்பா. அந்த எக்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் 4x -5x, அப்போ எவ்வளோப்பா -x, இது வந்து எவ்வளோப்பா -20 ஓகே. அதே மாதிரி இதை வந்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6x -7x, அப்போ -1x தான். இது மைனஸ் எவ்வளோப்பா 42 ஈக்குவல் டு 504. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். 1 2 3 4 4 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதேனும் 2 மல்டிபிள் பண்ண சொன்னோம். ஆனால் கண்டிஷன் வந்து கூட்டுனா கரெக்டாக வரணும், கான்ஸ்டண்ட்டை கூட்டினா கரெக்டாக வரணும், அதுதான் முக்கியமான கண்டிஷன். அப்போ சமமாக வரணும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஃபேக்டரி செலக்ட் பண்ணோம், இந்த ஃபேக்டரி செலக்ட் பண்ணோம். அப்போ இதை மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சுருக்கேன், இதை மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதை ஒத்து பாருங்களேன், உங்களுக்கு ஒரு உண்மை கண்டிப்பாக தெரியும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -xன்னு இருக்குது, இந்த இடத்துல பாருங்கப்பா எக்ஸ் ஸ்கொயர் -xன்னு இருக்குது. அப்போ இந்த இடமும் சமமாக வருதா? அப்போ இந்த கான்செப்ட் என்னன்னா, இங்கே வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் -xம் இங்கே வரக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் -xம் சமமாக இருக்க வேண்டும். அடுத்து இது சமமாக வந்த பின்னால் என்ன செய்யணும், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். ஏன்னா ஸ்டெப்பு வந்து இனிமேல் தான் வந்து ஸ்ட்ராங்காக செய்ய போகிறோம். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -x, இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் -x. அப்படி சமமாக வந்தால் புட் எக்ஸ் ஸ்கொயர் -x ஈக்குவல் டு டி, அல்ல டி என்க. டி தான் வைக்கணுமா, வேறு எது வேணால் வைக்கலாம், டி வைக்கலாம், ஒய் வைக்கலாம், எம் வைக்கலாம், எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வேணால் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -x ஈக்குவல் டு டி. அப்போ இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணினா அது என்ன ஆகும்பா டி -20. இந்த இடம் என்ன ஆகும்பா டி -42 ஈக்குவல் டு 504. இதை வந்து கான்ஸ்டண்ட்டை வந்து கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு வாங்க, அப்புறமேல் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணணும், இதை மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ டி இன்ட்டு டி எவ்வளோப்பா டி ஸ்கொயர். அதுக்கடுத்து டி இன்ட்டு -42 எவ்வளோப்பா -42t ஓகேப்பா. அதுக்கடுத்து இதை அப்படியே கூட்டுங்கப்பா. அப்போ -20 இன்ட்டு டி எவ்வளோப்பா -20t. இதை மல்டிபிள் பண்ணுங்கப்பா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோப்பா ப்ளஸ்ஸு. அப்போ 42ஐயும் 20ஐயும் பெருக்கணும்ப்பா. அப்போ 42, அப்போ 20 மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு 42 இன்ட்டு 2 எவ்வளோப்பா 84, அப்போ 0, அப்போ 840. அப்போ ப்ளஸ் 840 ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வருதுன்னு சொன்னோம் இல்லையா 504. அப்போ மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ டி ஸ்கொயர் மைனஸ், அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோப்பா வருது 42t -20t எவ்வளோப்பா 62t மைனஸ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது ப்ளஸ்ஸு. அப்போ 840 ஈக்குவல் டு 504. இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்த பின்னால் தான் கான்ஸ்டண்ட்டை வந்து இடம் மாற்றி கொண்டு வரணும். அப்போ டி ஸ்கொயர் -62t ப்ளஸ் 840 -504 ஈக்குவல் டு 0. அப்போ இது வரைக்கும் வந்த பின்னால் நம்ம என்ன செய்யணும், அந்த மைனஸ் பண்ணி இப்போ போட போகிறேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ 840லேருந்து 504 தானே மைனஸ் பண்ணோம். அப்போ மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 10ல் 4 போனால் எவ்வளோப்பா 6, இந்த இடத்துல 3 இருக்குமா அப்படியே இறக்கிடுங்க. இந்த இடத்துல 8ல் 5 போனால் எவ்வளோப்பா 3, அப்போ 336. அப்போ டி ஸ்கொயர் -862t. அப்போ இதனுடைய சுருக்கம் எவ்வளோப்பா 336 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் அப்போ டி ஸ்கொயர் -62t ப்ளஸ் 336 ஈக்குவல் டு 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் டீக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும். அந்த டீக்கு 2 வேல்யூ கிடச்சிருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணி மறுபடியும் கொள்ள வேலை இருக்குது, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்போ இது வரைக்கும் நடந்ததை மட்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணி சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்கு மேலே வந்து நீ ஈஸியாக போட்டுருவ. அப்போ இது வரைக்கும் நடந்ததை மட்டும் நல்லா கவனிங்களே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
4 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. சம பாருங்கள், நல்லா கவனிங்க. 4 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. 4 ஃபேக்டரில் ஏதேனும் 2 ஃபேக்டர் எடுக்கணும்னு சொன்னோம். அந்த 2 ஃபேக்டர் வந்து மல்டிபிள் ஆட் பண்ணுறப்ப எப்படி வரணும், அந்த கான்ஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக சமமாக வரணும். இந்த இது கான்செப்ட் சொன்னேன், சமமாக வரணும், மறந்துடாதீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ் மைனஸ் 5ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 4ஐயும் எடுத்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 7ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 6ஐயும் எடுத்து மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணாலும் இங்கே கரெக்டாக வரணும், மறந்துடாதீங்க. இப்படி வந்துட்டு என்ன பண்ணணும், டீன்னு வைக்கணும். அப்போ டீன்னு வச்சு மறுபடியும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணி ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவத்துக்கு வந்திருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு வந்திருக்கு. அதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிரும். டி ஸ்கொயர் மைனஸ் 62t ப்ளஸ் 336 ஈக்குவல் டு 0. இது வந்து இருபடி சமன்பாடு, அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் போடலாம் அல்லது இந்த டி மெத்தட் போடலாம். நம்ம உங்களுக்கு வந்து டி மெத்தட் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டி மெத்தடை பொறுத்தளவுக்கு 2 எண்களை பெருக்கினால் 336 வர வேண்டும். அதே 2 எண்களை கூட்டினால் -62 வர வேண்டும். அப்போ டி மெத்தடை பொறுத்தளவுக்கு த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 336 அண்ட் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் -62. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே டி மெத்தடில் 1 2 3 4 5 6 அப்ளை பண்ணிட்டே வரணும். அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 6 × 56 எவ்வளவு, 336ன்னு கிடைக்கும். அப்படியே போட்டே வரணும். அப்போ 56 × 6 = 336. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்தனால ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்போ -6 -56, அப்போ ப்ளஸ் 336 ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோப்பா -62 வந்துடும். அப்போ டி மெத்தடில் போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமுமே டீயால் பிரிச்சுருங்க. இந்த டி ஸ்கொயரை டீன்னு பிரித்து விட்டுருங்க. அப்போ டி -6 ஒரு ஃபேக்டர், அப்போ டி -56 = 0 ஒரு ஃபேக்டர். ஓகேவா? அப்போ டி -6 டி -56 இதை வேல்யூவை மாற்றினா அப்போ டி -6 = 0, டி -56 = 0. அப்போ டி வேல்யூ எவ்வளோப்பா 6, இங்கே டி வேல்யூ எவ்வளோப்பா 56. அப்போ டீக்கு 2 வேல்யூ வந்தாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்மளுக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஆனால் 4 ஆன்சர் தேவை இல்லையா? அப்போ 4 ஆன்சரில் இதில் 2 ஆன்சர் இருக்குது, இதில் 2 ஆன்சர் இருக்குது. இப்போ இந்த டி வேல்யூ வந்து 6 எடுத்துகிட்டு வந்து கேஸ் 1 அந்த பழைய இதில் போய் போடணும். அப்போ கேஸ் 1 ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா x² - x = t. அதுதான் ஃபஸ்ட்டே நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து டீக்கு முதல்ல 6 அப்ளை பண்ணுங்கள். அப்போ when t = 6, அப்போ t = 6 எனில் அப்போ x² - x = t பலவளவு 6. அப்போ கான்ஸ்டன்ட் இடம் மாற்றி போட்டால் அப்போ x² - x -6 = 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், டி மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது பாருங்கள், -6. 2 எண்களை பெருக்கினால் -6 வர வேண்டும். அதே 2 எண்களை கூட்டினா 1 வரணும். அப்போ 2 × 3 6, இதுக்கு மைனஸு இதுக்கு ப்ளஸ்ஸு போட்டால் கரெக்டாக வரும். அப்போ 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1 வருது இல்லையா? அப்போ x + 2 ஒரு ஃபேக்டர், x - 3 = 0 இது ஒரு ஃபேக்டர். அப்போ வேல்யூவாக மாற்றினா அப்போ x + 2 = 0, x - 3 = 0. அப்போ எக்ஸுக்கு என்ன கிடைக்குது -2, எக்ஸுக்கு இங்கே என்ன கிடைக்குது +3. அப்போ 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 4ல் 2 வந்துருச்சு. அப்போ டீக்கு 6 வச்சோம், 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டீக்கு வந்து 56 வச்சா இன்னும் 2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதை கேஸ் 2ன்னு போட்டு எழுத போகிறேன். அப்போ கேஸ் 2வை பொறுத்தளவுக்கு அதே கான்செப்ட் தான், மாறாமல் கரெக்டாக செய்யணும். அடுத்து கேஸ் 2 கேஸ்னால் நிலை 1 நிலை 2. அப்போ when t = 56, t = 56, அப்போ x² - x = t இதுதான் ஈக்குவேஷன். அப்போ x² - x = 56, அப்போ x² - x -56 = 0 அப்படின்னு பிரிச்சிட்டேன். அப்படி பிரித்தாச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரப்போகுது நல்லா கவனிங்க. அப்போ இதுவும் வந்து டி மெத்தடில் போட்டிங்கன்னா -56 மல்டிபிள் பண்ணால் வரணும், ஆட் பண்ணால் எத்தனை வரணும் 1 வரணும். அப்போ 7 × 56, இதுக்கு வந்து ப்ளஸ்ஸு இதுக்கு வந்து மைனஸ் போட்டால் தான் வந்து -1 வரும். அப்போ டி உடச்சி போட்டுருங்க.
அப்போ டீயில் எக்ஸைவை வந்து என்ன பண்ணிடுறேன், உடச்சி போட்டணும். அப்படி உடச்சிட்டு போட்டால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது நல்லா கவனிங்க, எக்ஸ் தான் போடணும். ஏன்னா ஈக்குவேஷன் எக்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸு ப்ளஸ் 7 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 8 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ வேல்யூவாக மாற்றுங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 8. அப்போ இது இங்கே வந்து 2 ஆன்சர் கிடச்சாச்சு, இங்கே வந்து 2 ஆன்சர் கிடச்சாச்சு. மொத்தம் எத்தனை ஆன்சர் கிடச்சிருக்கு, 4 ஆன்சர் வந்தாச்சு. இனிமேல் நீ ஆன்சர் வந்து தீர்வுகள்னு போட்டு எழுதி ஆன்சரை முடிக்கணும். தீர்வுகள் அதாவது சொல்யூஷன்ஸ் 4 ஆன்சரையும் எழுதணும். அப்போ 4 ஆன்சர் என்னென்ன சொல்யூஷன்ப்பா. அப்போ சொல்யூஷன் எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு -2, 3 இது 2 சொல்யூஷன். அப்போ -2, 3 இங்கே வந்து -7, 8. அப்போ 1 2 3 4 4 சொல்யூஷன் வந்துருச்சு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சம் தான், ஒன்றுமே கிடையாது. கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சால் ஈஸியாக புரிஞ்சிடும். நீ முதல்ல வந்து எந்த நம்பர் 2 ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணணுங்கிறத கரெக்டாக நீ முடிவு பண்ணிட்டாவே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்த சம்முக்கு போக ரெடி ஆகிக்குங்க. பயிற்சி 3.4 சம் நம்பர் 1 சப்டிவிஷன் 2 சால்வ் x minus 4 into x minus 7 into x minus 2 into x plus 1 equal to 16. அப்போ சப்டிவிஷன் 1ல் பார்த்த மாதிரியே தான் செய்ய போகிறோம். ஏன்னா இதில் 2 டிவிஷன் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வந்து 0 இருந்துச்சுன்னா இது 2 மார்க் சம்மாக போயிடும், வேலை ஈஸியாக முடிச்சிடும். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்ததுனால இது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யணும், அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். அப்போ முதல்ல என்ன பண்ணால் இந்த 4 ஃபேக்டரில் 2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கண்டிஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஆட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். -7 4 கூட்டினா -11, இங்கே 1 -2 கூட்டினா -1. அப்போ இது தப்பு, கூட்ட முடியாது. அதுக்கடுத்து -6 -2 கூட்டினா எவ்வளவு, -6, -7 1 கூட்டினா எவ்வளோப்பா, -6. கரெக்டாக வருது. இப்படி நீ வந்து முடிவு எடுத்துகிட்டு தான் வந்து நீ மல்டிபிள் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணால் கரெக்டாக வரும், இதையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், கரெக்டாக வரும். இப்படி கண்டிப்பாக ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நீ முடிவு பண்ணி வச்சுக்கிட்டா தான் இந்த சம் வந்து ஈஸியாக நீ போட முடியும். மாற்றி மல்டிபிள் பண்ணால் கண்டிப்பாக நீ ஆன்சர் பிடிக்க முடியாது. அப்போ அதுக்கு தான் சுருக்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, கான்ஸ்டன்ட் கூட்டி பாருங்கள் சாமா வரணும்னு சொல்லியிருக்குன்னா. அப்போ x மைனஸ் 4 x மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணணும். அதுக்கடுத்து x மைனஸ் 7 x ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணணும். இது ரைட்டுனாவே கண்டிப்பாக ரைட்டாக செஞ்சுருவேன். ஏன்னா இதுதான் இதனுடைய சீக்ரெட், இந்த 2ல் தான் இருக்குது. இது முடிச்சுனாவே கண்டிப்பாக நீ ஆன்சர் போட்டுருவோம். இப்போ மல்டிபிள் பண்ணுவோமா, முதல் x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து x இன்ட்டு 2x -2x போட்டாச்சுப்பா. இது எவ்வளோப்பா, -4xப்பா. இது எவ்வளோப்பா, +8பா. ஓகே, இதெல்லாம் நீ கரெக்டாக போட்டுருவ, நம்பிக்கை இருக்குது. அதுக்கடுத்து x இன்ட்டு எக்ஸ் எவ்வளோப்பா, எக்ஸ் ஸ்கொயர். இதை மல்டிபிள் பண்ணால் 1x, இதை மல்டிபிள் பண்ணால் -7x, இதை மல்டிபிள் பண்ணால் -7 இஸ் ஈக்குவல் டு 16. இதை உள்ளே வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் இது ஆட் பண்ணால் அவ்வளவு -6x ப்ளஸ் 8, இதை எக்ஸ் ஸ்கொயர், இதை வந்து ஆட் பண்ணுங்க -6x -7 ஈக்குவல் டு 16. இப்போ நல்லா கவனிங்க, இதுலேயே நீ ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் -6x, எக்ஸ் ஸ்கொயர் -6x இப்படி வந்துட்டா தான் வந்து உன்னுடைய ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துக்கிட்டுன்னு அர்த்தம். அதனால தான் சொன்னேன், எடுக்கிறப்பயே ஃபேக்டரை வந்து தெளிவாக செலக்ட் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி ஆன்சர் என்ன ஆயிரும், மிஸ் ஆயிரும். இதுக்கு மேலே அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து 16 நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்குவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டீன்னு வைக்க சொன்னோன்னா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -6x ஈக்குவல் டு டி. லெட் புட் என்க என்ன வேணால் போட்டுக்கலாம், டீன்னு வைக்கணும். எது வேணால் வைக்கலாம், டீன்னு வச்சா கொஞ்சம் நல்லது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு இதுக்கு பதிலாக டி போட சொன்னோம். அப்போ டி ப்ளஸ் 8 இன்ட்டு அடுத்து டி -7 ஈக்குவல் டு 16. இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம கடைசியில் தான் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். டி இன்ட்டு டி, டி ஸ்கொயர், மறுபடியும் டி இன்ட்டு 7 -7t, இது வந்து -8t ப்ளஸ் 8t, இதை மல்டிபிள் பண்ணால் -7 8 56 ஈக்குவல் டு எவ்வளோப்பா 16.
இப்போ சுருக்குங்கப்பா, டி ஸ்கொயர்ட் மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோப்பா, 8t பாசிட்டிவ், இது நெகட்டிவ், அப்போ 1t ப்ளஸ்ஸு டி மைனஸ் 56 = 16. அதுக்கடுத்து கொண்டு வாங்க பார்ப்போம். அப்போ டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி மைனஸ் 56, இந்த 16 இடம் மாறினா மைனஸ் 16 = 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்ப்பா, அப்போ டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி இது வந்து மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ 56 இங்கே எவ்வளோ இருக்குது, 16. அப்போ 56 66 66 72 = 0. அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் டி மைனஸ் 72 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை வேல்யூ கிடைக்கும், 2 வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கேஸ் 1 கேஸ் 2ன்னு போட்டு இதில் போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் டி மைனஸ் 72 = 0. இதை டி மெத்தடில் போட்டால் மல்டிபிள் பண்ணால் 72 வரணும், ஆட் பண்ணால் எத்தனை வரணும், 1 வரணும். அப்போ 9872. அப்போ 9 8 சார் எவ்வளவு, 72. அப்போ இதில் மைனஸ் வந்தனால எதுக்கோ ஒன்று மைனஸ் கொடுக்கணும். அப்போ இங்கே ப்ளஸ் 1 வந்தனால பாசிட்டிவ் நம்பர் வந்து பெரிய நம்பர் கொடுங்க. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ டி ரெண்டு சைடும் போட்டிங்கன்னா அப்போ டி ப்ளஸ் 9 ஒரு ஃபேக்டர், டி மைனஸ் 8 ஒரு ஃபேக்டர். இது வேல்யூவை மாற்றுங்க. அப்போ டி ப்ளஸ் 9 = 0, டி மைனஸ் 8 = 0. அப்போ டி = எவ்வளவு, -9. இங்கே டி = எவ்வளோப்பா, 8. அப்போ டீக்கு தான் வந்து 2 வேல்யூ கிடச்சிருக்குப்பா. அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து கேஸ் 1 கேஸ் 2 போட்டு வேலையை முடிக்கணும். அப்போ 2 கேஸ் போடணும், 2 நிலை போட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் 1, தென் டி = 8. இதை எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு, பாசிட்டிவ் நம்பர் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஏற்கனவே வந்து டீக்கு என்னப்பா வச்சுருக்கோம், அப்போ x² மைனஸ் RX = T. இதுதான் சம்மில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அப்போ x² மைனஸ் RX = 8. அப்போ x² மைனஸ் RX மைனஸ் 8 = 0. அப்போ 2 எண்களை பெருக்கினால் -8 வரணும். அதே 2 எண்களை கூட்டினால் எவ்வளோ வரணும், 6 வரணும். அப்போ என்ன நம்பர்னு ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ இதில் வந்து நீ ஃபேக்டரைஸ் பண்ணால் ஆன்சர் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 4 2 8. அப்போ 4 2 மல்டிபிள் பண்ணால் 8 வரும். அப்போ கூட்டினா எவ்வளோ வரும், 6 வரும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரச்சனை இருக்குது, அதில் கண்டிப்பாக இதில் நீ சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. வேறு என்னன்னு நீ ஏன் முயற்சி பண்ணிப்பார். அப்படி ஒரு வேளை ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலா மெத்தடு அங்கே வந்துடணுப்பா. அப்போ என்ன, ஏ என்பது 1, பி என்பது -6, சி என்பது -8. இது ஃபார்முலா மெத்தடில் நம்ம கொண்டு வந்துடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஃபார்முலா மெத்தட்னா தெரியும் இல்லையா, சால்வ் பண்ணுறதுக்கு குவாட்ராட்டிக் ஃபார்முலா தெரியும் இல்லையா. அப்போ x = -b + or -√b² - 4ac/2n படிச்சிருக்கோம் இல்லையா. யாருக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண தெரியலையோ அவங்கெல்லாம் ஃபார்முலா மெத்தடுக்கு வந்துடணும், மறந்துடாதீங்க. அப்போ மைனஸ் பியினுடைய வேல்யூ -6. அப்போ -6 போட்டுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² -6² மைனஸ் 4ac/2 இன்ட்டு ஏ எவ்வளோப்பா, 1. அப்போ -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² -4ac/2a எல்லாம் போட்டாச்சு. எல்லாமே நீ ஏற்கனவே படித்தது தான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் √6 36 36 பாசிட்டிவ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோப்பா, ப்ளஸ்ஸு 4 8 எவ்வளோப்பா, 32/2. அப்போ 4 இன்ட்டு 8 எவ்வளோ, 32. அப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √36 ஒரு 32 ஆட் பண்ண எவ்வளவு, 68. அப்போ 68/2. இப்போ என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் வெளியில் எடுத்து கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம், அப்படியே வெளியில் கூட வச்சுக்கலாம். அல்ல உள்ளே வந்து இருக்கிறத வெளியில் கொண்டு வந்து இந்த எல்லாமே இது ரெட்டப்பட நம்பர், ஈவன் நம்பர் 2ஆல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ இந்த 68 வந்து வெளியில் எடுக்க முயற்சி பண்ணுவோம். அப்போ 2ஆல் போட்டால் எவ்வளோப்பா வரும், 34. மறுபடியும் 2ஆல் போட்டால் எவ்வளோப்பா, 17. அப்போ இது பார்த்தீங்கன்னா 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 × 2 × 7/2. அப்போ வெளியில் எடுத்துகிட்டு என்ன வரும், அப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸு 2 ரூட்டு
17 இது 17/2. இதை கட் பண்ணி நம்ம வந்து வேல்யூவேட் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் டீக்கு வந்து என்ன வேல்யூ போட்டோம்ப்பா 8 போட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் முடியாமல் இருக்குது. அடுத்த பேஜில் எழுத போகிறேன். அப்போ இது என்ன பண்ணலாம், 2 டிவைட் பண்ணு 6/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட்டு 17/2 இப்படி கூட கட் பண்ணுங்க. ஒரு தடவை 3 தடவை. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு 17. அப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கான், 2 வேல்யூ கண்டுபிடிச்சோம். தேர்ஃபோர் எக்ஸுக்கு வந்து 3 ப்ளஸ் ரூட் 17 கமா எக்ஸுக்கு இன்னொரு வேல்யூ 3 மைனஸ் ரூட் 17. அப்போ 2 வேல்யூ வந்தாச்சு. அப்போ டீக்கு வந்து 8 போட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ டீக்கு வந்து -9 போடணும். கேஸ் 2 அதுதான் கேஸ் 2 போட்டு நம்ம அந்த ஆன்சர் கொண்டு விட போகிறோம். அப்போ கேஸ் 2வை பொறுத்தளவுக்கு தென் t is equal to -9. அப்போ x² மைனஸ் 6x ஈக்குவல் டு டீன்னு ஏற்கனவே வச்சுருக்கோமா. அப்போ x² மைனஸ் rx ஈக்குவல் டு -9. அப்போ -9ன்னு வந்துருச்சுப்பா. இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ x² மைனஸ் rx ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இதை டி மெத்தடில் போடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ 3 9. அப்போ இதுக்கு மைனஸ் போட்டால் -6 வந்துடுதா, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு அதுதான் வந்து ஃபார்முலாவுக்கு போயிடுச்சு. இது டேரெக்டாக வந்துருச்சு. அப்போ x-3 இன்ட்டு x-3 ஈக்குவல் டு 0 இப்படி ஃபேக்டர்ஸாக பண்ணிடுங்க. அப்போ x-3 ஈக்குவல் டு 0, x-3 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 3. அப்போ x ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைச்சாலும் சேம் வேல்யூவே தான் கிடச்சிருக்கு. அதில் நம்ம என்ன பண்ண முடியும், சேமாக வந்திருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ வரணும்னு சொல்லியிருக்கோம்ப்பா, 4 வேல்யூ வரணும். அப்போ தீர்வுகள் எழுதலாமா. அப்போ சொல்யூஷன்ஸ் தீர்வுகள். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் சொல்யூஷன், இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது பாருங்கள், 3 ப்ளஸ் ரூட் 17 3 மைனஸ் ரூட் 17. அதை முதல் எழுதுங்க. எதை வேணால் முதல் எழுதிக்கலாம். 3 ப்ளஸ் ரூட் 17 3 மைனஸ் ரூட் 17. அப்போ 4 வேல்யூ வந்தாச்சு. அப்போ நீ மல்டிபிள் பண்ணுற மட்டும் கவனமாக மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இது வரைக்கும் எத்தனை வீடியோ பார்த்துருக்கேன்ப்பா, 2. எத்தனை டிவிஷன் பார்த்துருக்கேன், 2 டிவிஷன் பார்த்துருக்கேன். மறந்துடாதீங்க. அடுத்த சம் போக போகிறோம், கொஞ்சம் ரெடி ஆகிக்கிங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த எக்ஸாக வர்றதா பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து 2x 3x இப்படி ஆரம்பிக்கிறத பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ், 4 ஃபேக்டர்லுமே எக்ஸ்ன்னு இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட் சம்மில் பூரா அப்படி இருந்துச்சு, செகண்ட் சம்மில் பூரா அப்படி தான் இருந்துச்சு, தேர்ட் சம்மில் பூராமே எக்ஸ் வரதா பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து 2x இப்படி வரதா பார்ப்போம். 3x அப்படி வரதா பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சம்முக்கு ரெடியாக போகிறோம், கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.23 தீர்க்க சால்வ் x-2 இன்ட்டு x-7 இன்ட்டு x + 3 இன்ட்டு x + 2 + 19 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாப்பா 1 2 3 4 4 ஃபேக்டர் வந்திருக்கு, ரைட்டு. ப்ளஸ் 19ன்னு அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இந்த 19 மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் வேலையை எல்லாமே முடிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வந்ததுனால என்ன பண்ணோம், 2 ஃபேக்டராக மல்டிபிள் பண்ணி அதுக்கடுத்து டி வச்சு செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப நம்ம எது வேணாலும் மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. அந்த கான்ஸ்டன்ட் நம்பரை கூட்டுனா சமமாக வரணும். இப்போ -2 இருக்குது, -7 இருக்குது, கூட்டுனா எவ்வளவு, -9. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் 3 இருக்குது, இந்த 2 இருக்குது, கூட்டினா எவ்வளவு, -1. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து இங்கிட்டு செக்அப் பண்ணுங்கள். -2 இருக்குது, -3 இருக்குது, கூட்டினா -5. இங்கே -7 இருக்குது, இங்கே 2 இருக்குது, -5. அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ -2ஐயும் -3ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 2ஐயும் ஆட் பண்ணால் -5. இது 2ஐயும் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் ஆட் பண்ண சொன்னேன். அப்போ -5 கரெக்டாக வருது. அப்போ இதுதான் வந்து எலிஜிபிள், மறந்துடாதீங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து இந்த ஃபேக்டரை தான் வந்து என்ன பண்ணால் நீ மல்டிபிள் பண்ணி போடணும், மறந்துடாதீங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிட்டு வாங்க, ரொம்ப ஈஸியான சம்மு தான், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும். அப்போ x-2 இன்ட்டு x-3
எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 சீக்வல் டு இந்த மைனஸ் 19. இதை கொண்டு போயிருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் கொண்டு போய் வச்சுருக்கேன், அப்போ தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை மல்டிபிள் பண்ணிட்டு கடைசியில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்போயே கொண்டு போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு தடவை ரீசெக் பண்ணிடுங்க. -2 -3 -5 வந்துடும். -7 +2 -5 வந்துடும். ஏன்னா அங்கே மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் வந்து ஆன்சரை தேடிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காண்டி நீ ஆரம்பத்தில் என்ன பண்ணுன்னா இந்த மல்டிபிள் பண்ணுறது கரெக்டாக டிசைட் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. இனிமேல் தாராளம் நீ மல்டிபிள் பண்ணலாம். கான்ஸ்டன்ட்டை எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருங்க, கடைசியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோப்பா, x². இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா, -3x. ஓகேப்பா. இதை மல்டிபிள் பண்ணால் -2x. இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோப்பா, +6. ஓகே. அதுக்கடுத்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸு x². எக்ஸ் இன்ட்டு 2x எவ்வளோப்பா, 2x. இதை மல்டிபிள் பண்ணால் -7x. இதை மல்டிபிள் பண்ணால் -14. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஞாபகம். அப்போ x² -5x. ஏன்னா இதை கூட்டினா 5x + 6. அதுக்கடுத்து இதை ஆட் பண்ணுங்கள், x². இதை கூட்டினா எவ்வளவு, -5x தான். இதை கூட்டினா எவ்வளோ, -5x -14 = -19. இப்போயே தெரிஞ்சிருக்கு உனக்கு நம்ம வந்த பாதை கரெக்டுன்னு. ஏன்னா x² -5x இருக்குது, x² -5x இருக்கா. அப்போ நம்ம வந்த பாதை கரெக்டுன்னு அர்த்தம்னு இங்கனையே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ x² -5x இது இங்கே கரெக்டாக இருக்குது, x² -5 இங்கே கரெக்டாக இருக்குது. அப்போ இதைத்தான் என்னென்னு வைக்கணும், டீன்னு வைக்கணும். அப்போ லெட்ஸ் அப்போ x² -5x = t. அப்போ ஈக்குவேஷனை மாற்றுங்க. அப்போ t + 6 இதுக்கு போல் t, இது 6 இதுக்கு போல் t போட்டால் அப்போ t -14 = -19. மறுபடியும் மல்டிபிள் பண்ணுப்பா. அப்போ t இன்ட்டு t எவ்வளோப்பா, t². t இன்ட்டு -14 -14t. அதுக்கடுத்து 6 இன்ட்டு t எவ்வளோப்பா, 60. இது எவ்வளோப்பா, ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு. 14 இன்ட்டு 6 எவ்வளோப்பா, எவ்வளவு, 84 = -19. அப்படியே வைங்க. அதுக்கடுத்து இடம் மாற்றி போடுங்க. அப்போ t². இதை கூட சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ முதல்ல -14tலேருந்து 6t மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 8t. அப்போ -8 8 6 14. ஓகே. -84 = -19. அப்போ t² -8t -84 ப்ளஸ் இந்த பக்கம் போகிறப்ப +19 = 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், t² -8t மைனஸ், ஏன்னா பெரிய நம்பர் -84 + 19 கழிச்சு போட்டால் எவ்வளோ வருது, இங்கே கூட மைனஸ் பண்ணி போகிறேன் பாருங்கள். அப்போ 84 ஒரு 19 தானே மைனஸ் பண்ணோம். அப்போ 14 எவ்வளோப்பா, 14 9 போனால் எவ்வளோ வரும், 5. இங்கே 7 1 போனால் 6. அப்போ -65. அப்போ -65 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்க வேண்டும். ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும். அப்போ காரணிப்படுத்தினா நம்மளுக்கு ஏற்கனவே டி மெத்தட் தான் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அப்போ டி மெத்தடை பொறுத்தளவுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ 13 5 65 போடலாமா. அப்போ டி மெத்தடில் போட்டால் -65 டி மெத்தடில் போட்டிங்கன்னா 5 13 எவ்வளோப்பா, 65. அப்போ இதுக்கு மைனஸு இதுக்கு ப்ளஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். 13லேருந்து 5 கழிச்சா 8 கரெக்டாக வந்துடுது. அப்போ டி இப்படி போட்டணும். அப்போ t + 5 ஒரு ஆன்சராகவும் ஃபேக்டராகவும், t -13 = 0 ஒரு ஃபேக்டராக கிடைக்கும். அப்போ t -5 ஆகவும், t +13 ஆகவும் கிடைக்கும். அப்போ டீக்கு 2 வேல்யூ வந்தாச்சுப்பா. அந்த டீக்கு 2 வேல்யூ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம், கேஸ் 1 கேஸ் 2ன்னு போட்டு எங்கே போய் செய்யணும், இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணி வேலையை முடிக்க போகிறோம். அப்போ t² -5x = t இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் டீக்கு வந்து 2 கேஸ் போட்டு செய்ய போகிறோம். அப்போ x² -5x = tன்னு சொன்னோம். அப்போ டீக்கு 2 வேல்யூவில் t = -5 முதல் எடுத்துக்கோங்க. அப்போ x² -5x = எவ்வளோப்பா, அது -5. அப்போ x² -5x + 5 = 0. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். பெருக்குனா 5 வரணும், கூட்டினா -5 வரணும், வாய்ப்பே கிடையாது இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா மெத்தட் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ ஃபார்முலா மெத்தடில் a என்பது 1, b என்பது -5, c என்பது +5. இப்போ ஃபார்முலா x = -b ± √b² -4ac/2a.
அப்போ மைனஸ் பி, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா மைனஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. கரெக்டாக ஸ்டெப் இருந்தால் தான் மேக்ஸை பொறுத்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும், மறந்துடாதீங்க. 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆர் மை ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னா 25, இது மைனஸு, இது எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. I0 20/2. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாப்பா 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 20 எவ்வளோப்பா 5/2. இதுக்கு அடுத்து ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்குன்னு சொன்னோமா, +1 -1. தேர்ஃபோர் எக்ஸுக்கு 5 ப்ளஸ் ரூட் 5/2 கமா 5 மைனஸ் ரூட் 5 கமா 2 ரூட் 5/2. ப்ளஸ் ஆர் மைனஸே கூட போட்டு எழுதலாம், இருந்தாலும் 2 வேல்யூ வரங்கிறதுக்காண்டி நம்ம மாற்றி எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது இந்த டீக்கு 13 இருக்கு இல்லையா, அதை வச்சு மறுபடியும் செய்ய போகிறோம். அப்போ செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா x² - 5x = tன்னு வச்சிடணும். அப்போ when t = எவ்வளோப்பா 13. அப்போ டீக்கு தான் ஏற்கனவே வந்து -5க்கு முடிச்சிட்டோம். அப்போ டீக்கு 13 போட்டணும். அப்போ x² - 5x = 13. அப்போ x² - 5x - 13 = 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2 எண்களை பெருக்கினால் 13 வர வேண்டும், அதே 2 எண்களை கூட்டினால் -5 வர வேண்டும். அப்போ கண்டிப்பாக இதுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ண முடியாட்டினாவே என்ன பண்ணோம், ஃபார்முலா மெத்தடுக்கு போயிடணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ a என்பது 1, b என்பது -5, c என்பது -13. அப்போ x = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² -4ac/2a. அப்போ -b வந்து எவ்வளவு -5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா -5 ஸ்கொயர் -4ac, c வந்து -13 பை எவ்வளோப்பா 2a. இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 × 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோப்பா ப்ளஸ்ஸு, இது எவ்வளோப்பா 4 × 13 எவ்வளவு 52 52 பை 2 × a எவ்வளவு a தான் 1ன்னு போட்டோம் இல்லையா, அப்போ 2 × 1 கூட இங்கே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா முடிய போகுது, அவ்வளோதான். 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 52 72 77 77/2, இது எக்ஸு. இதில் எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ இப்போ வந்திருக்கு, 2 வேல்யூ தான். அப்போ எக்ஸ் = 5 ப்ளஸ் ரூட் 77/2 கமா எக்ஸ் = 5 மைனஸ் ரூட் 77/2. இதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரிச்சும் போட்டாலும் தப்பு இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 4 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அந்த 4 வேல்யூயும் சொல்யூஷன் எழுதிடலாமா. அப்போ சொல்யூஷன் தீர்வுகள் ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும், பன்மையில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கூட எழுதிக்கோங்க. அப்போ 5 ப்ளஸ் ரூட் 77/2 கமா 5 மைனஸ் ரூட் 77/2 கமா முன்னால் கண்டுபிடிச்சோம் இல்லையா டீக்கு -5 போட்டு, அப்போ 5 ப்ளஸ் ரூட் 5/2 கமா 5 மைனஸ் ரூட் 5/2. அப்போ மொத்தம் 4 சொல்யூஷன் வந்துருச்சு. இந்த 4 சொல்யூஷனுமே பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் என்ற தலைப்பில் தான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியல்ஸ் என்ற தலைப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வந்து 0 வராமல் நம்பராக வந்துட்டா நீ இப்படி தான் செய்யணும், மறந்துடாதீங்க. அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் வந்திருக்கு, 3 சம் வந்திருக்கு. அந்த 3 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது பிக் மார்க் சம், பிக் கொஸ்டின், 5 மார்க் பார்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோஸை பார்க்காதவங்க +1 +2 பிளேலிஸ்ட்டில் போய் +1 பாய்ஸ் எல்லாம் +1 பிளேலிஸ்ட்லேயும், +2 பாய்ஸ் எல்லாம் +2 பிளேலிஸ்ட்லேயும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துடலாம். நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள். டெய்லியும் +1 +2க்கு தனித்தனியாக போட்டுகிட்டே வர்றேன், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.